ஹே கைஸ், வெல்கம் டு கிரிப்டோபீடியா. நான் உங்கள் மிஸ்டர் கிரிப்டோ. நேற்று எக்கனாமிக் டைம்ஸ் உடைய நியூஸ் ஆர்டிக்கலில் கிரிப்டோ கரன்சியை பேன் பண்ண போகிறதா ஒரு ஆர்டிக்கல் போட்டிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் வந்து இந்த நியூஸை பார்த்துட்டு நிறைய பேனிக் கிரியேட்டாக இருந்தது. ஸோ இதை பற்றி நான் ஒரு ஆடியோ நேற்றே டெலகிராம் சேனலில் போட்டிருந்தேன். அதுக்கப்புறமும் நிறைய பேர் வந்து டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க, என்ன ப்ரோ பிட்காயின் பேன் ஆக போதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டுலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நியூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாதுங்க. ஆல்ரெடி வந்துட்டு நடந்துட்டு இருந்த ப்ராசஸ் தான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ பேனிக் ஆகிற அளவுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு இஷ்யூலாம் ஒன்றுமே கிடையாது. அண்ட் இதை பற்றி ஈஸியாக உங்களுக்கு புரியணுன்னா நான் ஒரு 2 பார்ட்டாக வந்து இதை பிரித்து சொல்கிறேன். ஸோ பேசிக்லி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், 2018 வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ வந்து பேங்க்ஸுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பேன் பண்ணியிருந்தாங்க. ஸோ கிரிப்டோ கரன்சி கூட டீலிங் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 1 எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க எடுத்த ஒரு எப்படி சொல்கிறது, அவங்க எடுத்த கவர்மெண்ட் எடுத்த வந்து கிரிப்டோ கரன்சிக்கு அகெயின்ஸ்டாக கவர்மெண்ட் எடுத்த ஸ்டெப்ஸில் ஒரு ஸ்டெப் இது அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ பேசிக்லி அவங்க என்ன பண்ணாங்க, ஆர்பிஐ வந்துட்டு இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சி சம்மந்தப்பட்ட டீலிங்ஸ்லாம் எந்த ஒரு பேங்க்கும் வச்சுக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சர்க்குலர் ரெடி பண்ணி எல்லா பேங்க்ஸ்க்குமே கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த சர்க்குலரால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பேங்க்ஸுமே அதை வந்து ஏற்றுக்கிட்டு எல்லா யூசர்ஸ் எல்லா அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா மெசேஜஸ் அனுப்பியிருந்தாங்க, மெயில் அனுப்பியிருந்தாங்க. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் கிரிப்டோ கரன்சி கூட டீலிங் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு அகெயின்ஸ்டாக கேஸ் போட்டிருந்தோம். ஸோ இந்தியன் கிரிப்டோ கம்யூனிட்டி கேஸ் போட்டதுக்கப்புறமாட்டுக்கு சுப்ரீம் கோர்ட் தகுந்த ஆதாரத்தையும் ஒரு கரெக்டான ஒரு டாக்குமெண்ட்ரியை வந்து அவங்கக்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களால ஆர்பிஐயால் அது கரெக்டாக சப்மிட் பண்ண முடியல. ஸோ அதனால் நீங்கள் இந்த பேன் பண்ணது வந்து நியாயம் இல்லை அப்படின்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட் சொல்லி 4ஆம் தேதி மார்ச் 2020 இந்த வருஷம் 4ஆம் தேதி மார்ச் வந்து பார்த்திங்கன்னா பேனை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமாட்டுக்கு மறுபடியும் வந்துட்டு மறுபரிசீலனை பண்ண சொல்லி கொடுத்துருந்தாங்க ஆர்பிஐ. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணிவிட்டு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, பேனிங்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் கிரிப்டோ கரன்சியை வச்சு ட்ரேட் பண்ணலாம், நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ஸோ மைனிங் பண்ணலாம், எக்ஸ்சேஞ்சஸ்க்கும் எந்த தடையும் கிடையாதுன்னு சொல்லிவிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ என்னடா புதுசாக மறுபடியும் மறுபடியும் பேன் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஸோ பேசிக்லி இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் எடுத்த ஒரு ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ த்ரூ பேங்க்ஸ் வந்து பேன் பண்ணது ஒரு ஸ்டெப். ஸோ மீன்வேல் அவங்க இன்னொரு ஸ்டெப்பும் எடுத்திருந்தாங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா 2019 வந்துட்டு கர்க் கமிட்டின்னு சொல்லிட்டு ஒன்று அவங்க க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. ஐஎம்சி கண்ட்ரில் வந்து பார்த்திங்கன்னா சுபாஷ் சந்திர கர்க் அப்படின்ற ஒரு தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கர்க் கமிட்டின்னு ஒரு கமிட்டியை க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கமிட்டி வந்து பார்த்திங்கனாக்கா கிரிப்டோ கரன்சியை பற்றின இதை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணி ஸோ இதுக்கான ஒரு தெளிவான ஒரு டிராஃப்டை ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கமிட்டியை வந்து க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கமிட்டியுடைய ப்ராசஸ் இன்னமும் தான் போயிட்டுருக்கு. அப்போத்துலேருந்தே இன்னமும் அது போயிட்டு தான் இருக்குது. ஸோ அதில் இருந்த ஒரு சின்ன விஷயந்தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அந்த கமிட்டியுடைய அப்டேட்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த கமிட்டியுடைய ஒரு அப்டேட் தான் இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ பேன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்பத்துலேருந்தே தெரியும். ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி நம்ம ஆர்பிஐக்கு அகெயின்ஸ்டாக நம்ம கேஸ் போட்டு ஜெயிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கமிட்டி இன்னமும் பெண்டிங்கில் தான் இருக்குது. இந்த கமிட்டி வந்து 2019 ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இன்னமும் இந்த கமிட்டி இந்த ப்ரொப்போசல் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதனுடைய ஒரு அப்டேட் தான் இப்போ கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த ஒரு சட்டம் இந்தியாவில் எந்த ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னாலும் அது அதனுடைய சம்மந்தப்பட்ட ஒரு மினிஸ்ட்ரியோ ஒரு ஆர்கனைசேஷனோ என்ன பண்ணுவாங்க, ஒரு கமிட்டி க்ரியேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த கமிட்டி என்ன பண்ணுவாங்க, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸ்டாக் ஹோல்டர்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி பேசுவாங்க. என்ன பண்ணலாம், இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசிஷன் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு டிராஃப்ட் ரெடி பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ பேசிக்லி அந்த டிராஃப்டை ரெடி பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஆஸ் பர் எக்கனாமிக் டைம்ஸ் உடைய நியூஸ் வச்சு பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி அவங்க அந்த டிராஃப்டை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படின்றத நம்ம வச்சுக்கலாம். ஆல்ரெடி இது நியூஸ்லேயே கூட வந்துட்டு இருந்தது, டிராஃப்ட் ரெடி ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அந்த டிராஃப்ட் ரெடி பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்குவோம் இப்போது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் 1. ஸோ அவங்க ஒரு டிராஃப்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த டிராஃப்ட்டில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னாக்கா, இந்த கிரிப்டோ கரன்சியோடைய டீலிங் வச்சுக்கிறவங்க, அதுக்கப்புறம் இந்த கிரிப்டோ கரன்சியை வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க, இங்கே நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஆர்பிஐ கொடுத்த பேன் அது வேறு. ஸோ இந்த கர்க் கமிட்டி வந்து பார்த்திங்கனாக்கா
கிரிப்டோ கரன்சியோடைய டீலிங் வச்சுக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரிப்டோ கரன்சி இந்தியாவில் பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம் சொல்லுது, அந்த கமிட்டி சொல்லுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் 10 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்குற மாதிரியும் அந்த கமிட்டி சொல்லுது. அண்ட் அப் டு 25 கோடி வரைக்கும் உங்களுக்கு ஃபைன் போடலாம் அப்படின்ற மாதிரியும் அந்த கமிட்டி சொல்லுது. இது வந்து ஜஸ்ட் அ ப்ரொப்போசல், ஓகேங்களா. இது வந்து இந்த ப்ரொப்போசல் போய்கிட்டு இருக்குது. இப்போ தான் ஒரு ஃபஸ்ட் அடியாக எடுத்து வச்சுருக்காங்க, ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டெப் 1 இந்த டிராஃப்ட் ரெடி பண்ணதுக்கு அப்புறமாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த டிராஃப்டை வந்துட்டு எல்லா மினிஸ்ட்ரிக்கு இடையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலேட் பண்ணுவாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்டர் மினிஸ்ட்ரியல் கன்சல்ட்டுக்காக அனுப்பி வைப்பாங்க. ஸோ அந்த கன்சல்ட்டில் வந்து அவங்க எல்லாருமே வந்து பண்ணுவாங்க, இதை பற்றி எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணி எல்லா மினிஸ்ட்ரி அப்படின்னாக்கா டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியாக இருக்கும், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸாக இருக்கும், ஸோ ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி, ஸோ எல்லா மினிஸ்ட்ரியுமே வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றின டாக்குமெண்ட்டை வந்து அவங்க எல்லாருக்குமே கொடுப்பாங்க, ஷேர் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் பாருங்கள் அப்படின்ற மாதிரி, ஓகேங்களா. இப்போ அந்த ப்ராசஸை தான் வந்து பண்ணியிருக்கிறதா எக்கனாமிக் டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இது சம்மந்தப்பட்ட மினிஸ்ட்ரி எதுவோ, ஸோ இந்த கரன்சின்றதுனால கண்டிப்பாக ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி தான் இது வந்து டிராஃப்ட் ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டிராஃப்ட் வந்து இப்போது இன்டர் மினிஸ்ட்ரியல் கன்சல்ட்டுக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து செகண்ட் ஸ்டெப்பு தான். இதுக்கப்புறம் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, இந்த இன்டர் மினிஸ்ட்ரியல் கன்சல்ட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமாட்டுக்கு இது என்ன பண்ணுவாங்க, கேபினெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ரூவல் வாங்கணுங்க. ஸோ அது வந்து ரொம்ப 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 மெயின் அண்ட் மேஜர் ஈவெண்ட், ஓகேங்களா. கேபினெட்டில் அப்ரூவல் வாங்கும்பொழுது ஸோ பேசிக்லி கேபினெட் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சட்டம் இந்தியாவில் கொண்டு வரணும் அப்படின்னாலும் கேபினெட் தான் வந்து பார்த்திங்கன்னா முடிவெடுக்கும். ஸோ ஒரு சுப்பீரியர் பவர்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க, அங்கே வந்து யூனியன் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, ஸ்டேட் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, டெப்டி மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ அவங்க மத்தியில் எல்லாருக்கிட்டையும் இதை பற்றி பேசி அங்கே என்ன பண்ணுவாங்க, ஓகே இந்த பில்லை நம்ம வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு அப்ரூவல் வாங்கினதுக்கு அப்புறமாட்டுக்கு அங்கே நிறைய டிஸ்கஷன்ஸ் போகும். எடுத்த உடனே சரி கொடுத்துட்டாங்கன்றதுக்காகலாம் அவங்க பண்ணிட மாட்டாங்க. இதில் என்ன இருக்குது இல்லை அப்படின்றத ரொம்ப தெளிவாக ஆராய்வாங்க. ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ கரன்சியில் ஃபியட் கரன்சி விடவே கிரிப்டோ கரன்சி ரொம்ப பெட்டர் தான். ஸோ அதை பற்றி வேணால் நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இதை பற்றிலாம் ரொம்ப பேசும்போது ஸோ என்னெல்லாம் பண்ணலாம் அது அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ ரஷ்யாலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது கிரிப்டோ கரன்சி அகெயின்ஸ்டாக நம்ம பேன் பண்ணலாம் அப்படின்லாம் போகும்போது அதுக்கப்புறமாட்டுக்கு இதனால் நிறைய ப்ராப்ளம் வரும், பேன் பண்ணுறதுனால நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஏன்னா அது எல்லாமே கள்ள சந்தையில் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இல்லைங்களா. ஸோ இப்போ எல்லார்ட்டுமே பரவலாக கிரிப்டோ கரன்சிஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து இதை பேன் பண்ண மாட்டாங்க, கண்டிப்பாக ரெகுலேஷன் பண்ண தான் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரெகுலேஷன் பண்ணி அதுக்கான ஃபீ வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ரெகுலேஷன்ஸ் தான் கொண்டு வரவாங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் செய்யப்படும். ஸோ இதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா கலந்து உரையாடல் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இதுக்கான ஒரு டெசிஷன் என்னன்றது வெளியே வரும். எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு பண்ணிட மாட்டாங்க. இது வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ். ஸோ இதுக்கப்புறமாட்டுக்கு கேபினெட் அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் முடிஞ்சிச்சா அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் கிடையாதுங்க. அதுக்கப்புறமாட்டுக்கு இந்த பில்லை எடுத்துகிட்டு போய்ட்டு என்ன பண்ணுவாங்கனாக்கா இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. எங்கே பார்லிமெண்ட்டில் எடுத்துகிட்டு போய்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு பில்லை நாங்கள் கொடுக்க போகிறோம், ஸோ இந்த மாதிரியான ஒரு சட்டத்தை நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்னும் போது ஒரு பெரிய டிபேட் நடக்கும் அந்த இடத்துல. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான அகெயின்ஸ்டாகவும் பேசுவாங்க. ஸோ இவங்க தரப்பில் இருக்கிற பாயிண்ட்ஸையும் பேசுவாங்க. ஸோ அப்படி பேசும்போது அங்கே ஒரு மெஜாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும். இந்த சட்டத்தை கொண்டு வரதுக்கு யார் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு மெஜாரிட்டியை ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அவங்கக்கிட்ட மெஜாரிட்டி இருக்குது. ஸோ அவங்க கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டியும் நிறைய இருக்குதுன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ பட் இந்த 5 வருஷத்தில் இது முடிஞ்சிருமானா கண்டிப்பாக முடியறதுக்கான பாசிபிள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இன்னமும் லேட் ஆகலாம், இன்னமும் ட்ராக் பண்ணிட்டு போகலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட்டு ஒரு ஸ்டெப் தான் எடுத்து வச்சுருக்காங்க, ஓகேங்களா. அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த இடத்துல போனதுக்கப்புறம் கேபினெட்டில் அப்ரூவல் ஆனதுக்கப்புறமாட்டுக்கு இதை கொண்டு எங்கே வருவாங்க, பார்லிமெண்ட்டில் வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய டிபேட் நடக்கும். ஸோ அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா இதை பற்றி நிறைய பேசும்போது ஒரு டிசிஷனுக்கு கொண்டு வருவாங்க. அப்படி வந்ததுக்கு அப்புறமாட்டுக்கு சரி ஓகேப்பா பிட்காயினை வந்து பேன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு லா ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒரு லா ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமாட்டுக்கு அது வந்து அஃபிஷியல் கெஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நாங்கள் ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கோம், இந்த சட்டத்தின் படி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு இந்த தண்டனை கிடைக்கும், ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம், இல்லைனா ரெகுலேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி பண்ணியாச்சுன்னா ஸோ நீங்கள் இவ்வளோ ஃபீ பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சம்திங் ஏதோ ஒரு ரெகுலேஷனை கொண்டு வருவாங்க. இது வந்து இன்னும் ரொம்ப டைம் எடுக்குங்க. பட் இப்போதைக்கு ட்ரேட் பண்ணலாம், கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆர்பிஐக்கு வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஆல்ரெடி சொல்லியாச்சு, நம்ம ட்ரேடிங்ஸ்க்கான எந்த ப்ராப்ளமும் இப்போ வரைக்கும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது ஒரு 5 வருஷத்துக்காவது இதை பற்றின எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நம்ம அழகாக ட்ரேட் பண்ணலாம். ஸோ அதுக்குள்ளே பிட்காயினுடைய ப்ரைஸ் எங்கேயோ போயிடும்.
ஸோ அப்படின்னு நம்பலாம். அண்டு ஸோ இதுதான் மேட்டர். அந்த கர்க் கமிட்டியுடைய கண்டினியூஷன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது எக்கனாமிக் டைம்ஸில் வந்து அப்டேட் பண்ணி இருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். பட் அப்படி இல்லைனாலும் வேறு என்னவாக இருக்கலாம்னா ஒரு புதுசாக ஒரு டிராஃப்ட் ரெடி பண்ணி கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ பேசிக்லி அவங்க என்ன டிராஃப்ட் அப்படின்றத மேட்ரு கிளியராக அவங்க சொல்லலை. ஸோ பேன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி ஏன்னா இந்த சுபாஷ் சந்திர கர்க்குக்கு அப்புறமாட்டுக்கு ஸோ இந்த கர்க் கமிட்டிக்கு அப்புறமாட்டுக்கு வேறு எந்த ஒரு புது கமிட்டியும் வந்து க்ரியேட் பண்ணப்படவில்லை. ஸோ இது வரைக்கும் அப்டேட் எதுவும் கிடையாது. ஸோ அதனால் வந்து இந்த கமிட்டியே தான் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் பேசப்படும். அப்படி இல்லைனாக்கா புதுசாக மேபி சுப்ரீம் கோர்ட் டிசிஷனுக்கு அப்புறமாட்டுக்கு மேபி அவங்க புதுசாக ஏதாச்சும் ஒரு கமிட்டி ஒன்று ரெடி பண்ணி ஸோ ஒரு புது டிராஃப்ட் ஒன்று ரெடி பண்ணி அவங்க மேபி சப்மிட் பண்ணி இருக்கலாம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து நம்மளுக்கு இன்னும் கிளியராக தெரியல. ஸோ பயப்படுற அளவுக்குலாம் கண்டிப்பாக எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஐஎம்சிக்கு அண்டரில் வந்து க்ரியேட் பண்ணப்பட்ட பேனிங் ஆஃப் கிரிப்டோ கரன்சி அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் அஃபிஷியல் டிஜிட்டல் கரன்சி பில் 2019 உடைய ப்ரொப்போசலுடைய டிராஃப்டுடைய அப்டேட் தான் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கணிப்பு. ஸோ அதுவாக தான் இருக்கணும். ஸோ ஏன்னா அதுக்கப்புறம் புதுசாக எந்த ஒரு கமிட்டியுமே உட்காரல இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இதனுடைய அப்டேஷனாக தான் இருக்கும். ஸோ இது வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஃபஸ்ட்லேருந்தே நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இதை பற்றின அப்டேட் என்னன்றதை நான் கண்டிப்பாக என்னுடைய டெலிகிராம் சேனலில் நான் கண்டினியூவாக அப்டேட் பண்ணிக்கிட்டே வரேன். ஸோ இப்போதைக்கு இதை பற்றி பேசுகிற அளவுக்குலாம் பெரிய நியூஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ ஆல்ரெடி நம்ம ட்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. ஸோ சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் ஏதாவது ஒரு விதத்தில் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கிரிப்டோ கரன்சியை பேன் பண்ணணும், ரெகுலேஷன் பண்ணணும் அப்படின்றதுக்கான ப்ராசஸை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக நம்ம இது ஓகேப்பா இது மாதிரி பேன் பண்ணிட்டாங்கன்னொடனே பேன் ஆகிடுமா அப்படின்லாம் கண்டிப்பாக கிடையாது. அதுக்கப்புறமா நம்ம அகெயின் வந்து நம்ம கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஸோ எதனால் நீங்கள் பேன் பண்ணுறீங்க, அதுக்கான ரீசனை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம அதுக்கப்புறமாட்டுக்கும் ஃபைல் பண்ணலாம். ஸோ நிறைய கண்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ கரன்சி லீகலாகவே இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை நினச்சி பயப்படணுன்றது கண்டிப்பாக அவசியம் கிடையாது. இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரீயாக ட்ரேட் பண்ணலாம், ஃப்ரீயாக பர்ச்சேஸ் பண்ணலாம், ஃப்ரீயாக செல் பண்ணலாம். அண்டு ஃப்ரீயாக நீங்கள் ஃப்ரீ மைண்டில் மீன்ஸ் ஃப்ரீயானா காசு இல்லாமல் கிடையாதுங்க, ஃப்ரீ மைண்ட் செட்டோட சொல்கிறேன். ஸோ நீங்கள் கூலாக மைனிங் பண்ணலாம். எக்ஸ்சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்சஸ்க்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபட் பேசிக்லி வந்து பார்த்திங்கன்னா பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபட் க்ரியேட் பண்ணுறதா இருக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் ஓகே, நீங்கள் நியூஸ் அப்டேட் பண்ணிக்கோங்க, என்ன நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக சேனலில் என்ன டெலிகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிரிப்டோ கரன்சியில் இன்வால்வ் ஆகியிருந்திருக்கலாம், மேபி அவங்களுக்கு இந்த நியூஸ் வந்து ரொம்ப பெரிய நியூஸாக இருந்திருக்கலாம், ரொம்ப அவங்க பாதிக்கப்பட்டிருந்திருக்கலாம். என்னடா இந்த மாதிரிலாம் சொல்லிட்டாங்களே கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நடந்துட்டு இருக்க ப்ராசஸ் தான், இப்போ ஒரு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பயப்படுறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ மட்டும் கிடையாது, இதுக்கு அப்புறமாட்டுக்கும் மறுபடியும் இந்த நியூஸ் சேனல்ஸ்லாம் இந்த நியூஸ் பேப்பர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, கிரிப்டோ கரன்சி பேன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட்டுக்குமே போட்டுட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதை பற்றி நம்ம பயப்படணும், கவலைப்படணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. கவர்மெண்ட் சைட்லேருந்து கிளியராக சொல்லியிருக்காங்க, கிரிப்டோ கரன்சிக்கு இப்போ எந்த ஒரு பேனும் கிடையாது. நீங்கள் தெளிவாக சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்துட்டு ட்ரேட் பண்ணலாம், பை பண்ணலாம், பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மைண்ட் செட்டில் நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் தைரியமாக பண்ணுங்கள். பை சான்ஸ் இப்படி சுப்ரீம் கோர்ட் சொன்னதுக்கு அப்புறமாட்டுக்கு ஒரு வேளை இந்த சட்டத்தை கொண்டு வந்து பிட்காயின் எல்லாருமே நீங்கள் பேன் அப்படின்னு சொல்லிட்டாலும் ஓவர் நைட்டில் நடக்காது. கண்டிப்பாக அதுக்கான டைம் கொடுப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் இதுக்கான தடை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ ட்ரேடு தைரியமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எடுத்து அவங்க கவுத்தோன்னு சொல்லிவிட்டு இவங்க க்ளோஸ் பண்ணிட மாட்டாங்க. கண்டிப்பாக டைம் எடுக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக இவங்க ஒரு 3 மாதமோ 4 மாதமோ 5 மாதமோ 6 மாதமோ சம்திங் டைம் கொடுத்து ஸோ உங்களுடைய கிரிப்டோ கரன்சிலாம் நீங்கள் சேல் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம். பை சான்ஸ் பேனுக்கு வந்தாச்சுன்னா. ஸோ பேன் வர்றதுக்கான சான்சஸ் பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ ரெகுலேஷன் பண்ணுறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அது வரைக்கும் கூலாக ட்ரேட் பண்ணுங்கள், எந்த பிரச்சனையும் இல்லை. அகைன் சொல்கிறேன், எந்த ப்ராப்ளமும் இல்லை. பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ மேற்கொண்டு ஏதாச்சும் அப்டேட் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். நான் அதில் வந்து இன்ஸ்டண்ட்டாக அப்டேட் பண்ணிவிடுவேன். தேங்க்யூ.